ஃபர்ஸ்ட் டைம் சோலோ ரைட் பண்ண போகிறோம். அதுவும் 500 கிலோமீட்டர் ஃப்ரம் சென்னை டு கோயம்புத்தூரில் வெயிட்டிங் நம்மளுக்காக வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன், போயிட்டுருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ். இதுதான் எங்கள் ஆஃபீஸ். ஒரு வாரம் லீவ் போட்டு வந்திருக்கேன் காய்ஸ். ஒரு வாரம். ஓகே காய்ஸ், நான் அடுத்த டோலில் உங்களுக்கு இல்லை வெயிட் காய்ஸ். நான் வந்து ரொம்ப நாளாக கோல்டு ஐஸ் தண்ணியே குடிச்சிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட 2 மாதமே எனக்கு சளியே ரொம்ப கண்டினியூஸாக நாள் ஃபுல்லாக இருக்கிற அளவு பிடிக்கவே இல்லை காய்ஸ். ஆனால் நேற்று குடித்தது இன்னைக்கு நான் ரைடு போகிற அன்றைக்கி கரெக்டாக கோல்டு டே ஃபுல்லாக இருந்து வாட்டி எடுத்துட்டு காய்ஸ். நேற்று ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ள நான் நொந்துட்டேன். நெத்தியில் வேர்த்து சரியான தலைவலியாக வந்துச்சு காய்ஸ். யாரும் ட்ரிப்புக்கு முன்னாடி ரைடுக்கு முன்னாடி உடம்பு எதுவும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அந்த போர்டை பார்த்துட்டு நான் உங்களை டோலில் சந்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, கீழ்ப்பாக்கம், திருவண்ணாமலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க. நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோலுக்கு வந்துட்டோம். போரூர் டோல். இது வந்து மதுரா எங்கள் காலேஜ் போரூர் கிட்ட தான் இருக்குது. எம்ஜிஆர் காலேஜ் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு டோலை தாண்டிடுவாங்க. இதில் வந்து நேரம் அடுத்த டோல் எவ்வளோ தூரத்தில் வரும்னு தெரியல காய்ஸ். ரைட்டே அடுத்த போர்டு காட்டுறேன். விழுப்புரம் நோக்கி போயிட்டு இருக்கோம் காய்ஸ். 150 கிலோமீட்டர். லெட்ஸ் கோ. கூடுவாஞ்சேரி கிட்ட தான் காய்ஸ் கரெக்டாக இந்த லைன் 3 லைன் போகாத ஹைவேங்களாக இருக்குது. இன்னும் 85 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு திண்டிவனம் வந்துடும். கரெக்டாக நான் கேமரா ஆன் பண்ணோன்னே லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்பி லைன் முடிஞ்சிச்சு. நீ விழுப்புரம் 128 காய்ஸ். 128 கிலோமீட்டர் காய்ஸ். வைசர் திறந்தோம். விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது காய்ஸ். இதெல்லாம் லாங்காக போகிறதுக்கான ரூட்ஸு நல்லா இருக்கேன் காய்ஸ். புதுக்கோட்டை, நாமக்கல், காய்ஸ். இப்போ நான் கூடுவாஞ்சேரி கிட்ட கொஞ்சம் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் காய்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது காய்ஸ். அதை நம்ம இச்சிங்லாம் வரும்போது ரன்னிங்கில் எதுவும் பண்ண நினைக்காதீங்க. ஓரமாக நின்றுட்டு அந்த நீங்கள் சொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரைடை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க காய்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் 123 NH92 காய்ஸ்.
செங்கல்பட்டு 14 கிலோமீட்டர்ஸ் guys. நம்ம இன்னைக்கு ரைடோட செகண்ட் டோல் வந்துட்டோங்க. இது வந்து கூடுவாஞ்சேரி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இதில் வந்துருச்சு guys. ரெண்டாவது டோல். ஒரு கார் ஒரு பைக் தான் guys நம்மளுக்கு இருக்கணும். பள்ளத்துலேருந்து காப்பாற்றிட்டு இருக்கானுங்க guys. அவனும் பைக் தான் guys நானும் ஓடிட்டு இருக்கேன். இது ப்ராப்பராகவே இல்லை guys. அது தாம்பரத்துலேருந்து ஹைவே கொஞ்சம் ப்ராப்பராகவே இல்லை guys. ரோட் லைட் கூட இல்லை பாருங்க. நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock நம்ம ஹைவேல ஏறியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 o'clock ஏறியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:24. இன்னும் 399 கிலோமீட்டர்ஸ் மோர். அப்ராக்சிமேட்டாக ஒரு 105 கிலோமீட்டர் 105 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு செகண்ட் நம்மளோட தேர்டு டோல். தான் தேர்டு தான் நினைக்கிறேன். இது தேர்டு மாதிரி தான். ஆமாம், தேர்டு. ஃபஸ்ட்டு போரூர், செகண்டு கூடுவாஞ்சேரி தன்னோன்னு வச்சு இது தேர்டு டோல். தேர்டு டோல் கைஸ். 105 கிலோமீட்டர் இருக்கும் அப்ராக்சிமேட். இன்னும் 7 hours 1 minute இருக்குது. தேர்ட் டோல் இப்போ தாண்ட போகிறோம். ஓகே கைஸ், நம்ம விழுப்புரத்தில் நிற்போம். விழுப்புரத்தில் பிரேக் எடுக்கலாம் கைஸ். இப்போ எங்கே இருக்கோம் வேணால் பார்த்துக்கலாம். இந்த டோல் எந்த ஏரியா? உளுந்தூர்பேடு டோலில் இருக்கோம் கைஸ். திண்டிவனம் நோக்கி போயிட்டுருக்கோம் கைஸ். ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல நின்றுருக்கோம் கைஸ். உளுந்தூர்பேட் என்ன செட்டிங்கில் கேமரா எடுக்குதுன்னு பார்க்குறதுக்காக நிறுத்தினேன் கைஸ். ஹைப்பர் வியூவில் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட் வரைக்கும். இப்போ நான் சூப்பர் வைடுக்கு மாற்றிருக்கேன் கைஸ். இங்கே ஒரு 5 minutes இப்போ நின்ட்டேன் செட்டப் பண்ணுறதுக்காக. கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட் 100 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக 1 hour 30 minutes முடிச்சிருக்கோம். இதே மாதிரி நான் போகணுன்னு நினைக்கிறேன். ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். 1 hour 30 minutes ஃபார் 100 கிலோமீட்டர்ஸ். கூகுள் மேப்பு இன்னும் 7 hour 3 minutes போயிடுவேன்னு காட்டுது. 4:30 மணி. இன்னும் 7 hours போயிடுவேன்னு காட்டுது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்லி மார்னிங்கில் ரைட் ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு விசிபிலிட்டி இருக்குது. ஆனாலும் அந்த அளவுக்கு இல்லை நைட் நம்ம ரைட் பண்ணுறதுனால. அதனால் நான் இவ்வளோ நேரம் இந்த 100 கிலோமீட்டர்ஸ் நான் தாண்டுற வரைக்குமே ஏதாவது நான் வேகமாக போகணுன்னு நினச்சா ஏதாவது ஒரு கார் ஃபாலோ பண்ணியே தான் கைஸ் வந்துட்டுருக்கேன். அதான் என்னோடய வழி. அதை நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வேறு ஏதாவது வண்டியை வந்தால் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு வண்டி போகுது, ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்கேன். திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம் கைஸ். 444க்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ் திருவண்ணாமலை. இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து அந்த ரைட் சைடு ஸ்ட்ரீட் லைன் தான் கைஸ் ரொம்ப பேட்சிங் ஒர்க்காக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு அந்த லைன் கூட அவ்வளோ பேட்சியாகவே இல்லை. அது ஸ்ட்ரீட் லைன் தான் கைஸ் ரொம்ப பள்ளமேடாக இருக்குது. பாருங்க கைஸ், ஸ்ட்ரீட் லைன் தான் கைஸ் பேட்சியாக இருக்குது. இந்த லாரிலாம் வந்து
டைவர்ஷன் திருவண்ணாமலை டேக் டைவர்ஷன் வந்திருக்கு கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜகம்பேட்டை திண்டிவனம் கைஸ். டைம் 4:50. guys நம்ம ரைடோட 4th டோல். ஆமாம் guys, விழுப்புரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் காடுது. விக்ராண்டி guys, விக்ராண்டி டோல் 4th டோல் விக்ராண்டி. இதோட நம்ம ரைடோட 150 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:11. 3 o'clock ஆகி வரணும்னா 2 hours 10 minutes. 2 hours 10 minutesல நம்ம 150 கிலோமீட்டர் முடிச்சிட்டோங்க. 2 hours 10 minutesல 150 கிலோமீட்டர். அதுக்கு ரொம்ப ஓட்ட முடியல guys நைட்டுனால. இதான் 4th டோல் விக்ரவாண்டி. விழுப்புரம் இன்னும் பக்கத்துலேயே இருக்குது guys. அடுத்தது விழுப்புரம். தஞ்சாவூர் மதுரை. இந்த வீட்டில் தான் guys போகணும். தஞ்சாவூர் மதுரை. guys லைட் அடிக்கிறாங்க, வண்டியை நிறுத்தி விட்றாங்க. என்ன பண்ணுறீங்க? லாரியை நிறுத்தி விட்றாங்க guys. ஒருத்தர் எதுக்காக நிறுத்த சொன்னாருன்னு தெரியல guys. சடனாக பார்த்தீங்கன்னா வண்டியில் லோ பேட்டரின்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு guys. ரொம்ப நான் அந்த ஹைலைட் ஹைவே அந்த லைட் போட்டு வச்சுருந்தேன்னா ஃபாக் லைட்டோட லைட்டு எல்இடி திடீர்னு லோ பேட்டரி காட்ட ஆரம்பிச்சிச்சு guys. இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவே ஓட போகிறேன் guys. இது நடந்துருக்கு. இது வீட்லேயே எனக்கு காட்டிட்டு லோ பேட்டரி. சில டைம் காட்டுச்சு, சில டைம் காட்டல. இந்த லோ பேட்டரினால நமக்கு எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. இன்ஷாஅல்லாஹ் இதனால் காப்பாற்று எல்லாமே எங்களை இதுலேருந்து காப்பாற்றுங்க. ஐயோ, விழுப்புரம் பாண்டிச்சேரி லெஃப்ட் சைடில். பாண்டிச்சேரி மேப்பில் பார்த்தா பக்கத்தில் இருக்குது guys. வண்டி லோ பேட்டரி காட்டிகிட்டு இருக்கு guys. இந்த லோ பேட்டரி பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்ம வரும்போது வேறு நம்ம லைஃப் வேறு கூட வராங்க. இந்த லோ பேட்டரி இந்த லோ பேட்டரியை பார்த்தாலே எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. எனக்கு பயமாக இருக்குது guys. லோ பேட்டரி நினச்சா நம்ம இந்த 4th டோலில் இருந்து ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்ருக்கோம் guys. ஏன்னா லோ பேட்டரி காட்ட ஆரம்பிச்சிட்டா நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வேறு ஒரு ஹைவே ரூட் ஒன்று ஜாயிண்ட் ஆச்சு. அது என்ன ரூட்டுன்னு தெரியல. இப்போ நான் இங்கே அதான் தேனி ரோடுன்னு நினைக்கிறேன். தேனி ரோட் ஜாயிண்ட் ஆகிற ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ரூட்டு இப்போ தெரிஞ்சுது ஹைவே. ஒரே பனியாக வேறு இருக்குது guys. அதனால் ஸ்லோவாக ஓட்டுறது நல்லது தான். கொஞ்சம் நேரம் பாட்டை கேட்டு நம்ம பிரேக் வரைக்கும் பாட்டை கேட்டுகிட்டே போவோம் guys. கொஞ்சம் விடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டணும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தேனி பார்த்த மாதிரி இருந்துச்சு guys. தேனீர் ஆனால் என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பிரிட்ஜு காலியாக தண்ணியெல்லாம் காய்ச்சி போய் இருங்க. இந்த இடத்துல மட்டும் ஆப்போசிட் ரோடு வந்து மேலே இருக்குது. நம்ம போகிற ரூட் வந்து கீழே இருக்குது. இவ்வளோ நேரம்
மேப்பில் பார்த்தாலும் அரசூர் தான் இருக்குது. ஆனால் இங்கே கடலூர்னு இருக்குது. இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய இடமா தான் இருக்குது. திரும்பி பார்த்துன்னுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் 6th டோல் ஐ திங்க் ஸோ. திடீர்னுட்டு ஏதோ மக்கார் பண்ணிடுச்சு கோப்ரோ ஆனே அவ்வளோ. எனக்கு தெரியல இது 6th டோல். உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி வந்த டோல். இதுதான் காய்ஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் பிரேக்கு. நான் இங்கே நிறுத்தணுன்னு நினைக்கல காய்ஸ். உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். உளுந்தூர்பேட்டை டோல் வந்துட்டோம். 3 ஹவர்ஸில் நம்ம 200 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக கவர் பண்ணிட்டோம் காய்ஸ். கரெக்டான டைமிங்கில் நான் போயிட்டுருக்கேன் நம்புகிறேன். இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம 200 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். இனிமேல் கோளாறு கொடுக்காது கோப்ரோ. காய்ஸ் உளுந்தூர்பேட்டையில் டோல் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து ரைட்டு, இந்த இடத்துல ரைட் எடுத்தோம்னா சேலம் ஏற்காடு போகிற ரூட்டு காய்ஸ். சேலம் ஏற்காடு போய்க்கலாம். இதை வந்து நானும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணேன். இன்னும் ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். இதுதான் காய்ஸ் உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டி ரைட்டில் போனால் சேலம் ஏற்காடு போகலாம். கச்சிருச்சு காய்ஸ் நம்ம ஃபோனு. அதான் லாரி யூடியூப் சைடு. நம்ம பெரூர் ரைட்டு கிட்ட வந்துட்டோம். சேலம் 127 திருச்சி. இன்னும் எவ்வளோ தூரத்தில் ரைட்டு, இது கொஞ்சம் தூரம் இருக்குது காய்ஸ் ரைட்டுக்கு.
பக்கத்துலேயே இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. ருத்ராச்சலம் பெரூர் வந்துட்டா. பெரூர் டைம் பார்த்தீங்கன்னா 6:34. பெரூர் வந்துட்டோம். 22:77. அப்போனா ஒரு 223 கிலோமீட்டர் வந்துருக்கோம். 6:30 மணி அளவு. இந்த பெரூர் வந்தோடனே கீழே போக சொல்லுது. ஹைவேலேருந்து நம்ம கீழே இறங்கணும். மேப்பில் பார்க்குற ரூட்டை இருக்கோம். நீங்கள் ரைட் சைடுக்கு போக வேண்டியதான். பாக்கி ரொம்ப நேரம் ஆச்சு ஹைவே விட்டு இறங்கி. ஃபைனலி வந்துட்டோம். ஹைவே விட்டு வெளியே தெருக்கு. நம்ம வந்து செகண்ட் ஃபியூவல் ஸ்டேஷன். செகண்ட் ஃபுல் பண்ண போகிறோம். டேங்க் ஃபில். ஒரு பாயிண்டில் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த பெரூரில். இது பங்கு கிங்கி இருக்கும், அதோ லைட்டாக பயந்துட்டாங்க. ஒரே ஒரு புள்ளி தான் இருக்குது, அதனால் ஃபுல் டேங்க்கு. இதோ இது கழட்டினா தான் போட முடியும். ஒரு நிமிஷம். எட்டு லிட்டரா போடுங்கண்ணா. 8 லிட்டரா போடு. ஃபுல்லாகிடுச்சாண்ணா? ஃபுல்லாகிடுச்சுன்னா கட் ஆகணும். அப்போ ஆனால் இப்போ கூட கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை. அப்படியே 7ஓட நீத்துங்க. வந்துச்சு. இதில் நீத்துருங்க. போதும் போதுண்ணா. அடிக்கலாம். ஓகே ஓகே. இன்னும் 716. 7 லிட்டர்ஸ் போட்டிருக்கோம் பெட்ரோலு. பெண்டிங் 266 கிலோமீட்டர் இருக்கும் போது இன்னும் 4 hours 52 minutes காட்டுது. எப்போ போகணும் தெரியலையே. 11:45ன்னு போட்டிருக்கு. நம்ம கூகுள் மேப்பை மிஞ்சணும் காய்ஸ். எப்படியாவது மேட்டுப்பாளையம் ஜாயிண்ட் ஆகிற கடலூர் ரோடுன்னு நினைக்கிறேன். அதான் போட்டிருக்கு, மேட்டுப்பாளையம் கடலூர் காய்ஸ். இல்லை இந்த ரோடு ஃபுல்லெல்லாம் ஒரே குரங்குலாம் இருந்துச்சு காய்ஸ். 7th டோல், ஊர்நாடு டோல் காய்ஸ். ஊர்நாடு டோல் தான் 7th டோல். பெரூர் 7th டோல். ஆத்தூர் வரப்போதா இருக்குது. இப்போ சின்ன சேலத்தில் இருக்கோம் காய்ஸ். 250 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். பாதி டேஸ் முடிச்சிட்டோம். 7:10க்கு 250 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். சின்ன சேலத்தில் இருக்கோம். அப்படின்னா 4 hours 10 minutes 250 கிலோமீட்டர் சின்ன சேலம் வந்துட்டோம். நம்ம முடிச்சிட்டோம் காய்ஸ். இந்த ஊர் நாடோட முடிச்சிட்டோம் காய்ஸ். நம்ம ஏரியாவுக்கு பாருங்க,
ஏற்காடு எல்லாத்துக்கும் நம்ம எப்படி போகணும் லெஃப்டில் இன்னும் 238 பெண்டிங் கிலோமீட்டர்ஸ் இருக்குது கோயம்புத்தூருக்கு. இது நம்மளோட 8th டோல். பார்க்கலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம் 8th டோல். வேறு ஆள் 8 வந்துட்டோம். 8வது ஜாலி கரெக்டாக சொல்கிறதா டவுட்டாக இருக்குது. 8ன்னு தான் நினைக்கிறேன். மவுண்டெயின்ஸ் தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். நம்ம ஊர் வரப்போகுது. மவுண்டெயின்ஸ்லாம் தெரியுது. பார்த்தீங்கன்னா இதான் சேலம் ஹில்ஸு ரைட்டில் நினைக்கிறேன். சேலம் மெயின் ரோடு, சேலம் ஹைவே ரோடில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். இன்னும் 220 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். Guys, 300 kilometer within 5 hours வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் கோல்டாக இருக்கு. 7:58. இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3 hours 49 minutes காட்டுது. 12க்குள்ளே நம்ம ரீச் ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி காய்ஸ், கண்டினியூ பண்ணுறேன். புது பேட்டரி மாற்றுறதுக்கான எத்தனை கரெக்டாக 300 கிலோமீட்டர்ஸில் ஒரு தண்ணியை லைட்டாக குடிச்சிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கே பாருங்க சேலம் ஏற்காடு தெரியுதுங்களா? ரொம்ப நேரமாக அது ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்குங்க. பாட்டி சோடா சேலம் ஏற்காடு. சரி, கண்டினியூ பண்ணலாம். கோயம்புத்தூர் இனி 189 கிலோமீட்டர் மோர். ரயில்வே ட்ராக் தெரியுது guys. ட்ரெயின் வந்தால் நல்லாயிருக்கும். ட்ரெயினுக்கு ஈடு குத்துட்டே அப்படியே போகலாம் பைக்கில். சுற்றி மவுண்டன் தான் இருக்கு. என்னை சுற்றி இப்போ மவுண்டன். வாழப்பாடி எங்க வாழப்பாடி வந்துட்டாங்க. டேக் ஹைவே சார். வாழப்பாடியை கிராசிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாழப்பாடியில் தான் இந்த மவுண்டன் சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி சூப்பராக இருந்துச்சு வியூ வாழப்பாடியில். மிஸ் பண்ணிடாதீங்க. வாழப்பாடி வந்துச்சுன்னா வியூ சூப்பராக இருக்கும். அங்கே போய் வேகமாக போய் பார்க்க விட்டுறாதீங்க. ஓகே, அடுத்து கரிப்பட்டி வருது. கரிப்பட்டியா ஏங்க இது 9th டோலுங்க. 9th வாழப்பாடியும் கரிப்பட்டிக்கும் நடுவில் அங்கே ஒரு மவுண்டன் சூப்பராக இருக்குங்க. 9th ஃப்ரண்ட்டில் பார்த்தா சரியான வியூங்க. உங்களுக்கு ஆனால் கேமராவில் தெரியும் நேரில் மவுண்டன்ஸில் மேகமூட்டமாக அது வெறியாக இருக்குது. 9th டோலை தாண்டிட்டோம்.
சும்மா இல்லை, அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் இவ்வளோ மவுண்டன்ஸ் கிட்ட வரவே இல்லை. அம்மாப்பேட்டை வந்தோடனே தான் மவுண்டன்ஸ்லாம் கிட்டையே இருக்கு. இங்கேயும் ஒரு ஏரியா ஒன்று இருக்கு, இங்கே ஒரு ஸ்மால் வில்லேஜ் போல நிறையா இருக்கு guys. அம்மாடா சும்மா இல்லை, அம்மாப்பே. அம்மாப்பேட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நேராக வந்துகிட்டே இருந்தோன்னா ரைட் எடுக்க சொல்லுதுங்க. திருச்சி மெயின் ரோடாமா இது. இது என்ன ஏரியா, என்ன ஒரு திருச்சி மெயின் ரோட். ஈரோடா திருச்சி மெயின் ரோடுன்னு இருக்கு. ஓ, இங்கே ஒரு இதுவா யூட்டர்னுக்கு ஸ்ட்ரைட்டாக வழி இல்லாமல் இப்படி வச்சுருக்காங்களா? ஓகே ஓகே. ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க காய்ஸ். என்ன ஊருன்னு தெரில காய்ஸ். அதான் வேறு ஊருக்கு ஏதோ லெஃப்ட் எடுத்து தான் போகணும்னு நினச்சிட்டேன். இதோட நம்ம 2 பேஸ் முடிச்சிட்டோம். 160 முடிச்சிட்டோம். இதான் லாஸ்ட் 160 குண்டலம்பட்டி. அதோட லெஃப்ட் எடுத்தால் லாஸ்ட் பேஸ் வந்துடும். நம்ம 2 பேஸை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் guys. லாஸ்ட் பேஸ் லெஃப்ட் எடுக்கிறோம். குண்டலம்பட்டியில் ஈரோடுக்கு ஜாயின் பண்ணுற ரோடு. ஈரோடுக்கு ஜாயின் இப்படி தான் பண்ண முடியும். ஏரியா கைஸ். சேலம் மேலே இப்போ போயிட்டுருக்கோம். ரெக்கார்டாக தெரியல, 2வது வாட்டியும் பேசிக்கணும். அதான் மேப்பில் சேலம் மேலே போயிட்டுருக்கோம். மெயின் ஏரியா போல் சேலத்தில் இளம்பிள்ளையை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் ஈரோடு போகிற வழி. இனி ஒரு அப்ராக்ஸ் 60 இருக்கும் ஈரோடுக்குன்னு நினைக்கிறேன். போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் guys. போயிடலாம். guys, இங்கேயும் 150 கிலோமீட்டர் பெண்டிங் இருக்கு. 9 o'clock இப்போ ஆயிடுச்சு. 9 o'clockல 150 கிலோமீட்டரில் இருக்கும். 150 கிலோமீட்டர் பெண்டிங்கில் இருக்கும். எவ்வளோ நேரத்தில் போக முடியுதுன்னு பார்க்கலாம் guys. லெட்ஸ் கோ guys. இப்போ வைகுண்டமில் இருக்கோம். இங்கேயும் 138 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த பேரில் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால தான் ஏதோ ஒரு கிளிப் எடுக்கலாம். வைகுண்டம் பாருங்க, வைகுண்டம் ஓகேங்களா இருக்குது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுகிறானுங்க. இன்னும் 1 கிலோமீட்டரில் இருக்காம கலெக்ஷன் 2 கிலோமீட்டர் யூசர். நம்ம 10th டோல், ஐ திங்க் இது சங்ககிரி டோல் நினைக்கிறேன். வந்துட்டோம் கோயம்புத்தூர். கோவை ஐ எம் கம்மிங். லைன் 6 நம்மளுக்கு லைன் 6 சேலமே போட்டுருக்குது. இது சேலம் ஹைவேன்ட்டு இன்னும் 135 கிலோமீட்டர் மோர்.
பவர் பேங்க் வேறு கனெக்ட் பண்ணிட்டா சார்ஜ் ஏற மாட்டேங்குது கேஸ். ஒர்க் ஆகுது எதாவது கொடுத்தோன்னான்னு தெரில. இந்த வாட்ஸ்அப் பையன் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், ஏறவே மாட்டேங்குது. பவானி ஆறு வந்துட்டோம். ஃபைனலி சூப்பராக இருக்குது guys. அந்த சைடு ஒரு ரயில்வே ட்ராக் போகுது, இந்த சைடு வேலை. அப்போ இன்னும் 106 கிலோமீட்டர். சூப்பர். பவானி சைலண்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஆடுது, லாரிலாம் வந்து ஆடுதுங்க. பவானி மகாராஷ்டிரா காவேரி ரிவரா இது? ஆனால் பவானி காவேரி ரிவரை தான் நான் பவானி ரிவர் நினச்சிருக்கேன். சொல்கிறா இதோ காவேரி ரிவரு. அங்கே காவேரி தெரியாதாடா, ஈரோடு கிட்ட. தண்ணியாக வந்துங்க. ஆமாம், இது வரைக்குமே நான் 1/2 hour கூட மொத்தமாக நிறுத்தியிருக்க மாட்டேன். ஓகே, பாய் காவேரி. காவேரி காய்
டிராஃபிக் லைட் இதேன்ட்டு ஒரு நயான அமைதியை அப்படியே டிராஃபிக் லைட் இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் ஓகேனாலதான் 75 கிலோமீட்டர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். ஈரோடோட சுங்கச்சாவடி எனக்கு தெரியல உங்களுக்கு. லாஸ்ட் டோல் சுங்கச்சாவடி ஈரோடு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸுக்குன்னு தெரியல, ஏன்னா ஃபோனில் 25% தான் இருக்குது. மேப்பில் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு போட்டுருச்சு. சரி இப்போ ஃபோன் ஆஃப் பண்ண விட்டதானான்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவினாசி வந்துட்டு அவினாசிலாம் தாண்டிட்டு அப்புறமா ஆன் பண்ணலான்னு இருக்கேன். ஆஃப் ஆகிடுச்சுன்னா சுத்தமாக தெரியாதுல்ல. அதனால தான் நானும் ரொம்ப நேரமாக இல்லைடா லோ பேட்ரி காட்டுதேன்னு பார்த்தேன். பேட்ரி தான் போயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். பேட்ரி வீக் ஆகிருக்கலாம், ஆனால் அது ரொம்ப நேரம் போகாமே இருந்துச்சு. இல்லை அதை பற்றி யோசிக்கல. பார்த்தா இங்கே அந்த ஃபாக் லைட் ஆன்லேயே இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் அதே தான் ஃபுல் பவர் இழுத்து லோ பேட்ரி ஆகிடுச்சு. போகவே மாட்டேங்குது லோ பேட்ரி. பத்தால் போச்சு. ஆன் பண்ணி இருந்ததுனால எல்லாம் போக முடியல. பேட்ரி ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுமா இல்லைன்னு பார்ப்போம். அவினாசி இன்னும் 4 கிலோமீட்ரு. 45 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு. 1 hour 5 minutes காட்டுது. ஓவரால் 45 கிலோமீட்ரு. அவினாசிக்கு நேரில் போகணும். நேரம் மேலே போயிருக்குங்க. கீழே வந்துட்டேன் தெரியாமல். இல்லை பேக் பிரேக்கில் சவுண்ட்லாம் இருக்குது. ஃபோனு சவுண்டு வருது. ஓவர் ஹீட் ஆகிடுச்சோ. ஓவர் ஹீட் ஆனதான் ஃபோனு சவுண்ட். 45 கிலோமீட்டர்ஸ் 1 hour கழிச்சு 10:45. இருந்து வெளியே வந்து 3, 4, 5, 6, 7, வண்டி வந்து ரொம்ப காற்றடிச்சு வாபல் ஆகிடும்.
சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி கலாசி சுங்கச்சாவடி கன்ஃபார்ம். டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் மோர். ஒரு சுங்கச்சாவடி வந்ததுலேருந்து ரொம்ப வாபலாக இருக்குது. இது ரொம்ப முன்னாடியே சரி இந்த டோல் தாண்டதுலேயும் சரி ஃபுல்லாக ஒரே வாபலிங்காக வண்டி வேகமாக ஓட்ட முடியாது. பார்த்து லாஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் எனக்கு வீட்டிலேருந்து தெரியல, வீட்டில் தெரிய ஆரம்பிச்சு guys. நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும்போது தெரியல, வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக வீட்டாகும் போகும்போது பார்த்து தான் போகணும். கோயம்புத்தூர் லெஃப்ட் எடுக்கணும்னு போட்டிருக்கு. எர்ணாகுளம் கோயம்புத்தூர் கொச்சின். வந்துட்டோம் கோயம்புத்தூருக்கு. இது லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான். நேராக போனால் நம்ம உட்கடமே வந்துடும் நினைக்கிறேன். கூகுள் மேப் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ரொம்ப அடிக்குது. ஐயோ ஏற்பட்ட தோலாக இருக்குது. ஏன் இது நல்ல தோல் வருது. 13வது தோல் நினைக்கிறேன். இது தோலா இல்லையா? இவ்வளோ சின்னதாக இருக்குது. கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். இது வந்து ஏரியாவில் வரணும். ரொம்ப எதிர்காத்து அடிக்குது. கடுப்பாக இன்னொரு தோலும் இருக்குது அவங்க அந்த சைடு. இல்லைங்க ஒரு 200 மீட்டர் ஒரு 500 மீட்டருக்கு ஒரு டோல் வச்சுருக்காங்க நடத்தலாம். ஓவராக எடுக்குது. ஒரு 25 கிலோமீட்டர் தான் வண்டியும் ஓட்ட முடியாது. ஓவராக பிளாஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி போயிருப்போம் போல் இந்த இன்பிளாஸ்ட் இல்லாட்டி. இப்போ நான் வீட்டுக்கே போயிருப்பேங்க. அவ்வளோ இன்பாஸ் அடிக்குது, ஓட்டவே முடியல. கோயம்புத்தூர் வெல்கம் டு கோயம்புத்தூர் வந்துட்டோம். அல்லாரி அல்லாரி வேறு லெவலாக இருக்குது. க்ரீனாக இருக்கு தண்ணி. இவ்வளோ நேரம் இந்த காற்றுக்கான ஓட்டிட்டு வந்ததுல பலன் மாதிரி இருக்குது. க்ரீன் கலரு சூப்பராக இருக்குது. தாராளமாக 3 கிலோமீட்டர். நம்ம ஊருக்கு வந்துட்டோம்.
பள்ளிவாசல் வீதி வந்துட்டோம். வேற நாங்கள் வந்துட்டோம். 500 கிலோமீட்டர் தாண்டி வந்து